ராஜேஷ், நீங்க சொன்னது போல இதுதான் முதல் முறை மக்கள் பிரச்சனைக்காக தாவேக தலைவர் விஜய் களத்துல இருக்காரு. ஏற்கனவே அவர் மாநாட்டில் பேசும்போதும் பெரிய தாக்கத்தை அரசியல் களத்துல ஏற்படுத்துச்சு. அதை தொடர்ந்து அம்பேத்கர் நூல் வெளியீட்டு விழால பேசினதும் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துச்சு. இந்த போராட்ட குழுவில் அவர் பேசக்கூடியது என்னவா இருக்கும்னு எதிர்பார்க்கலாம். இது என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும்? நிச்சயமாக இது ஏற்கனவே கடந்த 2 நாட்களாகவே மீண்டும் கவனம் பெற தொடங்கி இருக்கிறது. அதாவது 2 ஆண்டுகளுக்கு முன்பே பரந்தூர் அந்த விமான நிலையம் அமைக்கக்கூடிய இடத்தை சார்ந்த கிராம மக்கள், குறிப்பாக நெல்வாய் உள்ளிட்ட அந்த கிராமத்தை சேர்ந்த மக்கள் 2 ஆண்டுகளாக போராட்டத்தை நடத்தி வருகிறார்கள். பரபரப்பாக பத்திரிகைகளிலும் அதே போல சமூக ஆர்வலர்களும் பேசி வந்தார்கள், எதிர்த்து கருத்துக்களை தெரிவித்து வந்தார்கள். விமான நிலையம் வேண்டுமா வேண்டாமா என்ற விவாத பொருள் இருந்து வந்தது. ஆனால் அது 2 ஆண்டுகளை கடந்து விட்ட நிலையில் தற்போது அந்த கிராம மக்கள் மட்டும்தான் போராடி வருகிறார்கள். மற்றவர்கள் மத்தியிலே அந்த கருத்து மழுங்கிவிட்டது. தற்போது விஜய் செல்லக்கூடிய காரணத்தினால் அது மீண்டும் சமூக வலைதளங்களில் பேசு பொருளாக மாறி இருக்கிறது. பரந்தூர் விமான நிலையம் என்றால் என்ன, அது ஏன் இங்கு கொண்டு வரப்படுகிறது, அது வேண்டுமா வேண்டாமா என்ற விவாதங்கள் இணையதளங்களில் வெளிப்படையாக நடப்பதை பல இடங்களில் நம்மால் பார்க்க முடிகின்றது. எனவே ஒரு பெரிய நடிகர் மக்களை தன் பக்கம் ஈர்க்கக்கூடிய வகையிலே பல தொண்டர்களை வைத்திருக்கக்கூடியவர், அவர் செல்லும் போது இது ஒரு விவாத பொருளாக மாறுகிறது என்பது மறுக்க முடியாத ஒன்றாக இருக்கிறது. எனவே அவர் செல்வது இது ஒரு தாக்கம் என்று சொன்னால் மக்கள் இது குறித்து இன்னும் விவாதத்தை கூடுதலாக செய்வதற்கும் இது குறித்த ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. இது வேண்டும் என்று ஒரு தரப்பினரும், அதாவது இந்த 2வது விமான நிலையம் வேண்டும் என ஒரு தரப்பினரும், வேண்டாம் என ஒரு தரப்பினரும் சொல்கிறார்கள். இது வளர்ச்சியை தடுப்பது என்று ஒரு தரப்பினர் குறிப்பிடுகிறார்கள். எனவே இந்த விஷயங்களிலே விஜய் என்ன மாதிரியான கருத்தை முன்வைக்க போகிறார் என்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கிறது. ஆனால் நமக்கு ஏற்கனவே ஒரு குழு அப்படிங்கிற மாதிரி ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, ஏற்கனவே அவர்களுடைய செயற்குழு கூட்டத்திலேயே ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. பரந்தூர் விமான நிலையம் இந்த இடத்தில் தேவையற்றது, அதனை நாங்கள் கடுமையாக எதிர்க்கிறோம் என்று தமிழக வெற்றி கழகம் செயற்குழு கூட்டத்திலேயே தீர்மானம் நிறைவேற்றியிருந்தார்கள். எனவே அவர்களுடைய சார்பு என்பது இந்த விமான நிலையத்தில் கிராமங்களை அழித்து, விவசாய நிலங்களை அழித்து, ஏரிகளை அழித்து கொண்டு வரக்கூடியதை ஏற்புடையது கிடையாது. வேறு ஏதாவது மக்களுக்கு பாதிப்பு இல்லாத இடமாக பார்த்து கொண்டு வரலாம் என்பதுதான் விஜயனுடைய தமிழக வெற்றி கழகத்தினுடைய ஒரு முக்கியமான கோரிக்கையாக இருக்கும். எனவே அந்த வகையில் அவர் செல்வது ஒரு தாக்கத்தை நிச்சயமாக ஏற்படுத்தும், விவாதத்தை உண்டாக்கும், பலரும் ஒரு அட்டென்ஷன் கிடைக்கும் என்றே சொல்லலாம். அந்த வகையில் பலருடைய கவனமும் பரந்தூரை நோக்கி திரும்புவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. அந்த மக்களும் கூட அவர்கள் ஏன் தமிழக வெற்றி கழகத்தினரை சென்று சந்தித்தீர்கள் என்று கேட்டபோது, விஜய் எங்களுடைய போராட்ட காலத்திற்கு வந்தால் எல்லாருடைய பார்வையும் எங்கள் மீது திரும்பும், எங்களுடைய போராட்டத்தினுடைய நியாயம் வெளி உலகத்தால் பேசப்படும், நாங்கள் கவனம் பெறுவோம் என்றும் ஒரு சிலர் தெரிவித்திருந்தார்கள். எனவே அவர்கள் கூற்றுப்படி இன்றைய தினம் அது போன்ற ஒரு நிகழ்வுதான் தற்போது காண முடிகிறது.